என்ன அப்டேட்டா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். சோ அப்டேட் கூட நிறைய அப்டேட் அப்படிங்கறது நம்ம லான்ச் பண்ணிருந்தோம். ஒரு வழியா வந்துட்டாங்கப்பா. வந்தாச்சு. ஐயோ லேட்டா வந்துட்டீங்களே. கொஞ்சம் முன்னாடி வந்தா புலிவேஷம் கொடுத்துருக்கலாம். திருமாண்டி படத்துல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. அப்படியே நிக்கிறோம். எல்சியூன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தலைவர். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் வந்து ஏன் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பைன்டு கோர்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பண்ணலை, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். ஸோ இது எங்கெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது சென்னையில் மட்டுமானா கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா வராண்டா ரேஸ் பிரான்ச்லையும் இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் கம்மிங் 10th ஒவ்வொரு அப்டேட்டாக உங்களுக்கு வரப்போகுது. ஒரு 5 அப்டேட் உங்களுக்கு வரிசையாக வரும் 14th வரைக்கும். அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம். Papagai sadane pama pagamaresa. எஸ்ஐ கோர்ஸ்க்கு வராண்டா ரேஸ் யாருமே நம்பலை. இந்த டைம் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா பெரிய 5-6 அப்டேட் கொடுத்தோம், எஸ்ஏ கோர்ஸ் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனக்குரிய நாங்கள் ஒரு பெரிய உழைப்பை போட்டோம் இந்த கோர்ஸில். அதோட முடிவு தான் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ரிசல்ட். ஏன்னா எங்களை நம்பி அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸில் 48% மேலே அவங்கள நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 50+ ஸ்டூடெண்ட்ஸை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். இது எவ்வளோ பேர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இது ஏறக்குறைய ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் தான். கட்டாயம் வரக்கூடிய நாட்களில் ஃபிசிக்கலையும் நல்லா பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் முதல் முறையாக யூனிஃபார்ம் போட வச்சு உட்கார வைக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், கீழே கமெண்ட்ஸ்லேயும் பண்ணுவீங்க. நீங்கள் தாராளமாக எங்கள் ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் வந்து ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை நாங்கள் வெளியிட போகிறோம். இது வரைக்கும் ரேஸில் யூனிஃபார்ம் போட்டதே கிடையாது. முதல் முறையாக நாங்கள் இந்த டைமு கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட வைக்க போகிறோம். இது எங்களோட ஒரு ஆரம்பம் தான்.